ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னால், சிக்கன் சுக்காலாம் பண்ணோம்னாக்கியா அதில் வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போடணுங்க. கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு 8 வீட்டுக்கு மணக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ சிக்கன் கிரேவி பண்ணதுக்கு சிக்கனை கழுவி எடுத்தாச்சு. 1.25 கிலோ சிக்கனுங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு 1 ஸ்பூன். பெப்பர் வந்து நம்ம போட்டு அரைக்க போகிறோங்க, அதனால் பெப்பர் பொடி போடலை. கொஞ்சமாக வரமல்லித்தூள் போட்டுக்கலாம். வரமல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு, அப்புறமா தயிர் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிடணுங்க. இதில் ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சிக்கன் வந்து. அதனால் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராகிட்டு மசாலா போட்டாச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் கிரேவி பண்ணதுக்கு ஒரு மசாலா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. ட்ரையாக வறுத்து எடுக்கணுங்க. 3 வரமிளகா, ஒரு 4 லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு துண்டு பட்டை, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா விதைங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்துக்கணும். இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணுங்க. சோம்பு போட்டு நம்ம இறக்கிடணுங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில் ஊற்றி பண்ணுங்கள், சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட்டாயிருச்சு. சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 1 துண்டு, கொஞ்சமாக கல்பாசிங்க போடுங்க, நல்லா மணமாக இருக்கும். அப்புறமா 2 ஏலக்காய் போடுங்க, போதும். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1 தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து நிறைய போடக்கூடாது. 1 தக்காளி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் வரமிளகாத்தூளுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுதேன். வந்து கொஞ்சமாக புதினா இலைங்க, கொஞ்சமாக மல்லித்தழை 2 ஆட் பண்ணுங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா ஊறிடுச்சுங்க. 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. அப்படியே ஆட் பண்ணிடலாம். அந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணுங்க. அப்புறமா நம்ம திரிச்சு வச்சுருக்க பொடியும் ஆட் பண்ணிடலாம். வாசனை சூப்பராக இருக்குங்க. பொடி எம்மி சிக்கன் கிரேவி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.